நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ காம்ப்ரமைஸ். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்றேன். நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ காம்ப்ரமைஸ். தேவனுக்காக, தேவனுக்கு அடுத்த காரியத்துல எந்த காரியத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், அந்த உறவுக்காரங்களா இருக்கலாம், இல்ல உன் தகப்பனும் தாயுமா இருக்கலாம், இல்ல உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்களுக்காக நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்துக்கு வடைச்சதை படைச்சிட்டேன். விக்கிரகத்துக்கு அதை ஒரு சாதாரணமான காரியத்தை எடுத்து என்ன பண்ணிடுறேன். ஐயா ஓசியில கிடைக்குது அப்படின்றதுக்காக எதையும் நான் சாப்பிடுறதுக்கு கிடையாது. நான் பிரித்து எடுக்கப்பட்டவன். புரிஞ்சவங்க கையை வைத்தலையில சொல்லுங்க. நான் அந்த இடத்துல நோ காம்ப்ரமைஸ், நோ அட்ஜஸ்ட்மெண்ட். இவங்க இதான் கோச்சிப்பாங்க, இவர் மேல அதிகாரி, இவர் ரொம்ப மேல அதிகாரி, நான் கோச்சு. அவன் மேலதிகாரியா இருக்கட்டும், மேலைக்கு மேலையும் அதிகாரியா இருக்கட்டும், ஆனா எனக்கு அதிகாரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமேஷியத்திலையும் வேலை செய்யற இடத்துல ஆண்டவர் காரியம்னா ஆண்டவர் தாங்க. எரோபயாமன் ஒருத்தர் இருக்கிறான் வருஷத்து வேதாகமத்துல. காம்ப்ரமைஸ் பண்ணலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்னமா போயிடுச்சு. தேவனுக்காக வைராக்கியமானா உனக்காக அக்னி சூழல இறங்கி நிற்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உனக்காக சிங்க கெபிக்குள்ள இறங்கி நிற்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எந்த இடமா இருந்தாலும் அவருக்காக வைராக்கியமா